எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா அடிப்படையில் இந்த கட் ஆஃப் அப்படின்றது இப்போதைக்கு போட்டிருக்கு. ஃபைனல் கே வந்தால் இது சில மாற்றம் இருக்கும், ரொம்ப பெருசாக மாற்றம் இருக்காது. நம்ம இப்போ இந்த 200 கொஸ்டினுக்கான ஒரே பிடிஎஃபாக போட்டிருப்போம், நிக்கி அப்படின்றது போட்டிருப்போம். அதில் ஒரு சில கேள்விகள் வித்தியாசமாக மாறலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ 2 விஷயத்த பேசும். குரூப் 2A உடைய கட் ஆஃப் என்ன இருக்கும், ரெண்டாவது குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச். குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, ஷெடியூல் எங்கே அப்படின்ட்டு. இந்த ஷெடியூலுக்கான தான் இது. ஸோ செகண்ட் பார்ட் நான் கட் ஆஃப் அப்படின்றது நான் சொல்கிறேங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஷெடியூல் அப்படின்றது குரூப் 4 உடைய ஷெடியூல். ஸோ குரூப் 4 கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு குரூப் 2Aல நல்லா பண்ணல, இல்லை லாஸ்ட் குரூப் 4 உடைய கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ சிலபஸை சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜிஎஸ் பார்ட்டில் நிறைய முன்னாடி 10 சப்ஜெக்ட் இருந்தது, 10 யூனிட்ஸ் இருந்தது. அதை வந்து 6-7 யூனிட்டாக மாற்றிருக்கிறாங்க. சிலதை வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸை இப்போ இந்தியன் பாலிட்டினா பாலிட்டியோட சேர்த்துட்டாங்க, இந்தியன் ஜியோகிரஃபினா ஜியோகிரஃபியோட சேர்த்துட்டாங்க. அது மாதிரி சில மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கேள்விகள் கேட்போம் அப்படின்றது. ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வெறும் 5 கேள்விகள் தான் வரப்போகுது அவுட் ஆஃப் 75 கொஸ்டின்ஸில், சரிங்களா? அதே மாதிரி ஜியோகிரஃபில இருந்தும் 75 கேள்விகளில் 5 கேள்விகள் தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணுமா, ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் நான் திருப்பி உட்காந்து ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும். நமக்கு ஒரு மார்க் ரொம்ப முக்கியம். இந்த கவுன்சிலிங்ல 169 அப்படின்றது கட் ஆஃபா இருந்தது. நான் பிசி எம்பிசி அவங்களுக்கு சொல்றேன். நான் இந்த 169 அப்படின்றது அதோட 1 மார்க் அதிகமாக எடுத்திருந்தா இன்னும் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும். 11th 12th இருந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு இவங்க கொடுத்திருந்தாலும் 11th 12th புக்ல இருக்கக்கூடிய சில கண்டென்ட்ஸை எடுத்து கேட்பாங்க. ஸோ அதனால அதை நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். 11th 12th புக்ல இருந்து போன குரூப் 4ல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். பார்த்துக்கோங்க, இந்திய அரசியல் அதெல்லாம் 15 கேள்விகள். பெரும்பாலும் 12th புக்ல இருந்து இதற்கான கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படும். இந்திய வரலாறு கலாச்சாரம், நம்மளுடைய ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா 7th புக்கு 11th புக்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அது மாதிரி 12th புக்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க நல்லா படிச்சுக்கணும். குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் இதுதான். அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம். எதனால ஈஸி கஷ்டம் அப்படின்ட்டு 2 முரணான வார்த்தையை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஈஸியான எக்ஸாம் மீன்ஸ் இதற்கான மெட்டீரியல் ஸ்கூல் புக் அப்படின்றதுனால இது எல்லார் கையிலுமே கிடைக்கும். அதனால எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். ஒரு ஸ்கூல் புக் நீங்க வாங்கி உட்காந்து சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை ஸ்கூல் புக்ல தேடி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப கட் ஆஃப் 169 ஆல்மோஸ்ட் 170 அப்படின்றப்ப 85% அப்படின்றது கட் ஆஃபா இருக்கு. ஆனா 90% இந்த கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 85 to 90% ஸ்கூல் புக்ல இருந்தே இதுக்கு கேட்கறாங்க அப்படின்றப்ப உங்களால ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாமுக்கு படிக்க முடியும். மற்ற எக்ஸாமுக்கு இது மாதிரி படிக்க முடியுமானா கண்டிப்பா படிக்க முடியாது. ஆனா இந்த எக்ஸாமுக்கு உங்களால ரொம்ப ஈஸியா படிக்க முடியும், ஸ்கூல் புக்கை நல்ல தரவா தெளிவா நீங்க படிச்சீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ எதனால கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னா இதே காரணத்தினால தான். எல்லாருக்குமே இந்த எக்ஸ்போஷர் இருக்கு, எல்லாருக்குமே ஸ்கூல் புக் இருக்கு. ஆனால் இப்போ குரூப் 2 எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போஷர் எல்லாருக்குமே இருக்காது. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்க படிக்க போறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இந்த மெட்ரிகுலேஷன்ல படிச்சு சிபிஎஸ்சில படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும். இப்போ தமிழ் நீங்க பிஏ லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பவனந்தி பத்தி நம்ம படிச்சிருப்போம், அப்புறம் வந்து நம்மளுடைய நன்னூல் பத்தி படிச்சிருப்போம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருந்து வர்றதுனால காம்படிஷன் கூட இருக்கும். ஸோ நீங்க உட்காந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு தெளிவா படிச்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை உங்களால கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஓகே, ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 முன்னாடி இருந்தது, இப்போ யூனிட் 5 and 6 அப்படின்னு மாறிடுச்சுங்க. இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம், சரிங்களா? இது முக்கியமான பாட்டு. தமிழ்நாடு நிர்வாகத்துல இருந்து தான் இப்ப நடந்த எக்ஸாம்ல 2Aல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு நிர்வாகம், தமிழ்நாடுடைய முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே எடுத்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம திட்டம் படிச்சிருக்கணும், நம்மளுடைய யோஜனா படிச்சிருக்கணும், நம்மளுடைய தமிழரசு படிச்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா பாலிசி நோட் படிச்சிருக்கணும், நம்மளுடைய பட்ஜெட் படிச்சிருந்தா உங்களால நல்லா ஆன்சர் பண்ண முடியும். தமிழ்நாட்டின் வரலாறு கலாச்சாரம் பாரம்பரியம் திருக்குறள்லாம் இதில் தான் இருக்கும். 20 கேள்விகள். ஓகே, இந்த குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்சை எப்படி நம்ம
எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இதே மாதிரி தமிழ்ல புது சிலபஸ்க்கு இப்ப சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. சோ 100 கேள்விகள் இந்த புது சிலபஸ்ல நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பொது தமிழோடைய சிலபஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடி இருந்ததுல இந்த நூல் ஆசிரியர், இலக்கியம் இதெல்லாம் ரொம்ப நிறைய வாஸ்டா இருக்கும். உரைநடை படிக்கணும், நம்ம செய்யுள் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அது மாதிரி நிறைய இருந்தது. ஆனா இந்த டைம் அப்படி கிடையாது. உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சிலது மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு சில பகுதிகள் மட்டும் மனப்பாடம் பண்ணி மீதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா இந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண முடியும். அகராதியில் இருக்கக்கூடிய சிலதை மனப்பாடம் பண்ணணும். இது மாதிரி ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் உங்களால மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மற்றவை எல்லாமே இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 75% நீங்க பழைய குரூப் 4 குரூப் 2 ஜெனரல் தமிழ்ல இருந்த இந்த இலக்கணம் பாட்டிருக்கும் இல்லைங்களா, அது இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2011-12 இருந்த சிலபஸை தூக்கி இப்போ வச்சிருக்காங்க. இதனுடைய சிலபஸ் பெரும்பாலும் இந்த தகுதித்தாள் நமக்கு வந்து கொள்குறி அடிப்படையில் இருந்தது, அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எடுத்திருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் அந்த எக்ஸாம் நடக்குது. அதனுடைய கொஸ்டின் எடுத்து நம்ம சால்வ் பண்ணாவே நமக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்குங்க. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம், மொத்தமா 30 டெஸ்ட் அப்படின்றது நம்ம எடுத்திருக்கிறோம். 30 டெஸ்ட்டுமே 200 மார்க்குக்கு உண்டான ஒரு டெஸ்டா இருக்கும். சரிங்களா, 30 டெஸ்ட்டும் 200 மார்க்ஸ். கிட்டத்தட்ட 6000 கேள்விகளை நீங்க கடந்து வருவீங்க. எல்லாமே புது புது கேள்வியா இருக்கும். ஸ்கூல் புக்ல இருந்து 90% கொஞ்சம் வெளியில இருந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது வெளியில இருந்தும் கேட்போம். சரிங்களா, ஸோ இதை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா போதும், நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ வந்து டெஸ்ட் நம்பர் 1. ஸோ இந்த தேர்வு அப்படின்றது வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 7-8 தேர்வுகள் இருக்கும். அப்புறம் வாரத்துக்கு 2 தேர்வா நடக்கும். ஸோ இனிஷியலா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இனிஷியலாவே ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்க போய் டயர்ட் ஆயிடுவோம் இல்லைங்களா. அதனால இனிஷியலா நிறுத்தி நிதானமா படிக்கணும். இப்ப நமக்கு வந்து அடிப்படை கடமைகள் வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கணும் அப்படின்னா அது நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, 10ஆவதுல இருக்கு, 11ஆவதுல சில பகுதிகள் இருக்கு, 6ஆவதுல சில பகுதிகள் இருக்கு, 12ஆவதுல சில பகுதிகள் இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டா உட்காந்து படிக்கணும். இதான் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த பகுதியை உங்களால நல்லா பண்ணணும். அது இல்லாம ஸ்கூல் புக் இல்லாம நீங்க எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது யாருக்காக அப்படின்னா ஏற்கனவே நீங்க படிச்சது இந்த தேர்வுல ஃபெயில் ஆயிட்டீங்க. உங்க கையில ஒரு நோட்ஸ் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் நோட்ஸ் எடுப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான யூடியூப் பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. சரிங்களா, அந்த நோட்ஸை திருப்பி உட்காந்து படிச்சுட்டு ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சுட்டு இந்த தேர்வை நீங்க எழுதணும். ஸோ தமிழுக்கு இதை நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருப்போம். இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எதனால அப்படின்னா நீங்களே கடைசியா போறப்ப உங்களுக்கே தெரியும். சரிங்களா, HCF. ஸோ ஏன்னா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாத்துலயுமே எல்லா டெஸ்ட்லயுமே இருக்காது, சில தேர்வுகள்ல மட்டும்தான் இருக்கும். 25 கேள்விகள் நமக்கு வந்து இந்த மேக்ஸ்ல இருந்து கேட்போம். மேக்ஸ் ரீசனிங் 2 சேர்த்து இல்லைங்களா. அப்புறம் ஜென்ரல் தமிழ்ல இருந்து 100 கேள்விகள். இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை நீக்குதல், குரில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி பிழை. ஸோ இது எல்லாமே முக்கியமானது. ஸோ இதுக்கு வந்து 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு அண்ட் நியூ ஸ்கூல் புக்கை நம்ம நல்லா தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருக்க எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஓகே, இதை நான் எங்க தேடி படிக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருப்போம். இந்த டாபிக் உண்டானது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கும், இந்த டாபிக் உண்டானது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கும் அப்படின்றத நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருப்போம். அதை நீங்க தேடி எடுத்து படிச்சீங்கன்னாவே போதும். இந்த எக்ஸாம்ல உங்களால பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 1 22ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குங்க. 22-25ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ சனிக்கிழமைல இருந்து ஆரம்பிக்குது. சனிக்கிழமை அப்புறம் ஒரு 7-8 தேர்வுகள் கடந்ததுக்கு அப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க எழுதல அப்படின்னா நீங்க புதன்கிழமையும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட எழுதிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த தேர்வு வந்து ஆஃப்லைன்லயும் நடக்கும், ஆன்லைன்லயும் நடக்கும். இனிஷியலா ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிடுவோம், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த தேர்வு ஆன்லைன் போர்ட்டல்லையும் வெப் போர்ட்டல்லையும் நடக்கும். நீங்க ஈஸியா அதுல அட்டன் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்றத டக்குன்னு செக் பண்ணிடலாம். எவ்வளவு கேள்விகள் நீங்க தவறா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்துலாம். எப்ப வேணாலும் அதை போய் பார்க்கலாம். அதை நீங்க டவுன்லோடும் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த வசதிகள் எல்லாமே இருக்கும். நீங்க டிஜிட்டல் பாரதி டெஸ்ட் பிரஸ் அப்படின்னு போனீங்கன்னாவே அதுல எல்லா விவரமும் போட்டிருக்கோங்க. ஓகே, சோ முக்கியமா இருக்கக்கூடியது சிலது. இப்ப தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், இதுக்கு வந்து 100 கேள்விகள் இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸையும் மேக்ஸையும் சேர்த்துக்க மாட்டோம். மொத்தமா இப்ப மேக்ஸோடைய டாபிக் ஒரு 15 தான் இருக்கும். ஆனா நம்ம 22 பேசிக்கான டெஸ்ட் அப்படின்றத கவர் பண்றோம். எல்லாமே
ஸ்கூல் புக் பேஸ்டு, ஆனா நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் அப்படின்றத நம்ம கொண்டு போவோம் இல்லைங்களா. இதுல தேவையான சில முக்கியமானதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம குரூப்ல ஷேர் பண்ணவும் செய்வோம். முக்கியமானதுன்னா இப்போ நம்ம சாம்பிளுக்கு நான் கீழே போட்டிருப்பேன், தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ், எக்கனாமியில் இருக்கக்கூடிய முக்கியமானது, இது எல்லாமே ஸ்கூல் புக்ல ஒரு சிலது இல்லாம இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து தனியா உங்களுக்கு பிடிஎஃபாவும் அனுப்பிடுவோம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃபா போட்டுருவோம், குரூப்லயே போட்டுருவோம். அதை நீங்க படிச்சுட்டு பாலிசி நோட்ல எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து போடுவோம். அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு இந்த எக்ஸாமை நம்ம எழுதலாம். சரிங்களா? ஓகே. ஸோ தமிழ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். புவியின் அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, நம்மளுடைய 10th புக்கு இந்தியன் ஜியாகிரபியில இருக்கக்கூடியது. ஸோ எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதனோட எதையும் சேர்த்திருக்க மாட்டோம். இப்ப பாருங்க, திருக்குறள் மதச்சார்பற்ற. ஸோ இது வந்து 75 கேள்விகள் இங்க இருந்து இருக்கும். தமிழ்ல இருந்து எப்பயுமே 100 கேள்விகள் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்றவங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 25 மாடல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கொஸ்டினை வந்து நீங்க எக்ஸாம்ல எழுதி பார்த்து உங்களுக்கு ஒரு 18-19 வருது அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 6-7 கேள்விக்கு எப்படி விடை அளிச்சாங்க அப்படின்றது தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது போட்டிருப்போம் மேக்ஸுக்கு. அதை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ எக்கனாமியில் இருக்கக்கூடியது, ஸோ எல்லாத்துக்குமே இது மாதிரி நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ நீங்க பாருங்க, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா அப்படின்றது வந்துருங்க. 13வது டெஸ்ட் 14. ஸோ 22 டெஸ்ட்ல நம்ம ஃபுல் சிலபஸ் அப்படின்றத கவர் பண்ணிடுவோம். மொத்தமா இருக்கக்கூடிய தேர்வுகள் மொத்தம் 22 தேர்வுகள்ல ஃபுல்லா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இப்ப 23, 24, 25, 26 வந்து மாடல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப ஜெனரல் சயின்ஸ், பாலிட்டில இருந்து 75 கேள்வி, இலக்கணத்துல இருந்து 100 கேள்வி. அது மாதிரி நம்ம வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே, இல்லைங்களா? ஸோ அதனால மேக்ஸ்ல சில டாபிக்ஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம பண்ணாதான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ முடிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நடுவில் கூட ஒரு 6 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத வைக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு டென்டேட்டிவா இதுதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பிளான். ஸோ டெஸ்ட் நம்பர் 24, 25, 26 எல்லாமே வந்து நம்மளுடைய டாபிக் ஃபுல்லுத்தையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். யூனிட் 5 ஃபுல்லா கவர் பண்றோம், யூனிட் 6 ஃபுல்லா கவர் பண்றோம். 100 கேள்விகள், ஏற்கனவே கேட்ட கேள்விகள் இல்லாம புது கேள்விகளா இருக்கும். கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டா இருக்கும். நீங்க அதை மிஸ் பண்ணிருப்பீங்க. சிலது ஸ்கூல் புக்ல இல்லாததா இருக்கும். சரிங்களா? இப்ப கீழடி பத்தி ஸ்கூல் புக்ல அளவா தான் இருக்கு. இப்ப 4வது, 5வது, 6வது அகலாய்வு அப்படின்றது போயிட்டு இருக்கிறதுனால எந்த அகலாய்வில் தமிழ் பெயர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அது ஸ்கூல் புக்ல இருக்காது. அதை நம்ம வெளியில இருந்து நம்ம எடுத்து படிச்சுக்கணும். இவங்க சிலபஸ் விட்டு டிஎன்பிசி வெளியே போறதே கிடையாது. அதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் 27வது டெஸ்ட் ரொம்ப முக்கியமான டெஸ்ட். இந்த எக்ஸாம் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்படி படிக்கணும், இப்ப இருந்தே பேப்பர் படிக்க ஆரம்பிக்கணுமா அப்படின்னா, 2020ல இருந்து 21ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிறது இவங்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்கறாங்க. குறிப்பா ஸ்கீம்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ அதான் இந்த டெஸ்டா கவர் பண்ணிருப்போம். 200 கேள்விகள் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் அண்ட் ஆன்சராகவே இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நீங்க படிச்சீங்கன்னாவே முக்கியமான திட்டங்கள் எல்லாமே அதில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை அந்த டெஸ்ட்டை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பத்தியான பயம் அப்படின்றது போயிடும். அது இல்லாம நம்ம அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். இப்ப கம்பைல் பண்ண மாசத்துக்கான பிடிஎஃப் அப்படின்றத அனுப்புவோம். அதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை நீங்க எழுதினீங்கன்னா போதும். அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்போம். அது இல்லாம வெளியில இருந்து சில கேள்விகள் இருக்கும். சரிங்களா? பேப்பர் படிக்கணுமா அப்படின்னா இப்போதைக்கு பேப்பர் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வேணா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஜென்ரலா நீங்க படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. அதுல உட்காந்து இப்ப நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்காதீங்க. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல உங்களுக்கு பெருசா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறது கிடையாது. ஒன்லி ஸ்கீம்ஸ் மட்டும் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெஸ்ட் 30 டெஸ்டோடது. சரிங்களா? ஸோ 30 டெஸ்டோடைய ஷெடியூல் இதுதான். ஸோ எங்கிட்ட நிறைய பேர் படிச்சு ஏற்கனவே பாஸ் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய போட்டோஸ் தான் இதெல்லாம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து இப்ப குரூப் 2லயே பாஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 4ல நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க. சரிங்களா? இதே டீட்டெயில் தான் திரும்பி சொல்லுவோம். இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3000, ஆஃப்லைனுக்கு 3500. பே பண்ணதுக்கு அப்புறமா இந்த கூகுள் ஃபார்மை கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணதான் நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண வைப்போம். இந்த பேமெண்ட் நீங்க செலுத்துறதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்புங்க. 8148402427. இதை அனுப்பாம நிறைய பேர் வந்து பே மட்டும் பண்ணிடுறீங்க. சரிங்களா? எங்களுக்கு பணம் வந்துடுது, ஆனாலும்
இவங்க சேர்ந்துட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாம இருக்கு. ஸோ கண்டிப்பா கூகுள் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கு நான் எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்குக்கும் எடுத்து போட்டிருக்கு. ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், தமிழ் இங்கிலீஷுமே போட்டிருக்கு சரிங்களா. பேரிடத்தின் இயல்புகள், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னா எங்க படிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்குங்க. ஸோ நீங்க பாருங்க. ஸோ இதுல இருக்கிறது மட்டுமே படிச்ச போதுமான கண்டிப்பா போதும். இதுல இல்லாம சில ஓல்ட் புக் கண்டென்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புவோம். அதையும் நீங்க கொஞ்சமா பார்த்துட்டு வாங்க. ஜிஎஸ் அப்படின்றப்ப சில ரொம்ப கம்மியான பாட்டை ஓல்டு புக்ல இருந்தும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஐரோப்பியர்கள் வருகையில் இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் எல்லாமே பழசுல ரொம்ப நல்லா இருக்கும், இப்ப இருக்கிறதுல கிடையாது. அது மாதிரி வறுமை, வேலையின்மை அதெல்லாம் பழைய புக்ல நல்லா இருக்கும், இப்ப இருக்கிறதுல அதெல்லாம் இல்லை. சமூக பொருளாதார திட்டங்கள், சமூக பொருளாதார இந்த சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் சரிங்களா. ஸோ அதெல்லாம் பழைய புக்ல கொஞ்சம் இருந்துச்சு, இப்ப அதுல இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம தேடி கொஞ்சம் எடுத்து படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஜியோகிரபியோடது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்லயும் நம்ம எங்க படிக்கணும், இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா 6வது 9வது 11வது இருக்கக்கூடிய அறிவியல், இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா படிக்கணும் சரிங்களா. அதை படிச்சாதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம ஃபுல்லா கவர் பண்ண. இல்லை நான் மொத்தமா 6வது புக் மட்டும் படிக்கிறேன்னா கண்டிப்பா கவர் பண்ண முடியவே முடியாது. எல்லாத்தையுமே படிங்க. 11th 12th கண்டிப்பா கூடுதல் கவனம் எடுத்து படிங்க. அதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. தென்னிந்திய வரலாறு அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க சரிங்களா. விஜயநகரம், பாமனி கிங்டம் சரிங்களா, நம்ம சோழர்களுடைய இது, பாண்டியர்களுடைய வரலாறு எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். இந்திய பண்பாட்டுடைய இயல்புகள் இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம படிச்சு வைக்கணும். இந்திய அரசியலமைப்பு, அதனுடைய முகவுரை. ஸோ பாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமானது நம்மளுடைய 6th 7th 10th 12th இந்த பாட்டு எல்லாமே பாலிட்டி கவரா இருக்கும். இதை நீங்க படிச்சுட்டு எக்ஸஸா உங்களுடைய மெட்டீரியலையும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் வேட் டு ஸ்டடி அப்படின்றத எடுத்து போட்டிருக்குங்க, நீங்க பாருங்க இதை. ஓகே, இதே மாதிரி தமிழுக்கும் எடுத்து போட்டிருக்கு. அழகு 1க்கு இப்ப பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுகள் அப்படின்னா 9ஆம் வகுப்புல இயல் 6ல புணர்ச்சி விதிகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த புணர்ச்சி விதி கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த இயல்பு புணர்ச்சியா இருக்காது, ஒரு சிலதெல்லாம் மாறி இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்து பார்த்துக்கணும். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக்கு இது எல்லாமே பார்க்கணும். குரில் நெடிலுக்கு 6ஆம் வகுப்பு பழசும் படிக்கணும், புதுசையும் படிக்கணும் நம்ம சரிங்களா. சந்திப்பிழை, ஸோ கான்செப்டுவலா தான் படிக்க போறோம், எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம் அப்படின்றக்கப்ப இதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கணும் சரிங்களா. சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை பிழை அறிதல் இதெல்லாமே எங்க கூட 8th இருக்கு. 8th இயல் 1 இருக்கு, 8வது இயல் 9 இருக்கு, 12வது இயல் 2 இருக்கு. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. அழகு 2 சொல்லகராது எங்க இருக்கு எல்லாமே கொடுத்துருக்கு, நீங்க பாருங்க. வேட் டு ஸ்டடி அப்படின்றது கலெக்டிவாவே எடுத்து போட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த டாக்குமெண்ட் ஒரு 90 பேஜ் இருக்கும். 90 பேஜுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ மாடலுக்கு கொடுத்துருக்கு. வறுமை, வேலையின்மை இதெல்லாம் நமக்கு புக்ல அதிகமா இல்லாதனால இது மாதிரி மெட்டீரியலா கொடுப்போம். ஒரு சில டாபிக் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுவோம். ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வறுமை அப்படின்னா வறுமை சார்ந்த குழுக்கள் நிறைய டைம் கேட்பாங்க. அலக் கமிட்டி எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, அவங்க எவ்வளவு கேலரிஸ் சொன்னாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது. ஸோ இந்த 4 கமிட்டி கொடுத்துட்டு இதை கிரோனாலஜிக்கலா ஆர்டர் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. லக்தேவாலா கமிட்டி எந்த வருஷம் அமைக்கப்பட்டது, சுரேஷ் டெண்டுல்கர், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா. சி ரங்கராஜன் கமிட்டி நம்மளோட பினான்ஸ் கமிஷன் அமைச்சது 32 ரூபா 47 ரூபா அப்படின்ட்டு ஒரு தனிநபர் நுகர்வை எடுத்துக்கிறது. இதுக்கு அதிகமா இருந்ததுன்னா அவர் வறுமையில இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. டாஸ்க் ஃபோர்ஸ் அரவிந்த் பானகரியா அவரு போட்டது. ஸோ இதற்காக என்னென்ன போட்டாங்க, என்னென்ன திட்டங்கள் போட்டாங்க, ஜவஹர் ஸ்வராஜ்கார் யோஜனா. ஸோ இதெல்லாம் கூட இப்போ கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். அன்னபூர்ணா திட்டம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்காக அந்தியோஜனா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, வறுமையில் இருக்கக்கூடிய 1 கோடி குடும்பங்களுக்காக, அதாவது 5 கோடி பேருக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதெல்லாம் மாடலுக்கு சாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. தமிழக அரசுடைய திட்டங்கள், கல்வி சார்ந்த திட்டங்கள், சுகாதாரம் சார்ந்த திட்டங்கள், பெண்கள் தொடர்பான திட்டங்கள், விவசாயம் தொடர்பான திட்டங்கள், எல்லா திட்டத்தையும் நம்ம போட்டிருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒரு இதை பத்தியான இந்த எக்ஸாம் எப்படி நம்ம அணுகணும் அப்படின்ற விவரம் தெரியும். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க சரிங்களா. இது ஸ்கூல் புக்ல இல்லாதது. இது மாதிரி ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்ட் சிலதை நம்ம எடுத்து தருவோம். அதே மாதிரி மேக்ஸ் ஸ்கூல் புக்ல இல்லாததான் கேட்பாங்க மோஸ்ட்லி சரிங்களா. RS அகர்வால்ல இருந்து அப்படியே எடுத்து கேட்பாங்க. ஸோ அதற்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் தருவோம். அதே மாதிரி மேக்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய எக்ஸசைஸ் நம்ம ஸ்கேன்டு காப்பியா இருக்கும், அதையும் நம்ம எடுத்து அனுப்புவோம் சரிங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், நம்மளால ஈஸியா இந்த எக்ஸாம் நம்மளால பாஸ் பண்ண முடியும். Group 4 ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இலக்கு தான். அதை அச்சீவ் பண்றதுக்கான படிகளை ஒன்னொன்னா என்ன ஆரம்பிங்க.
இல்ல நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா யார் இப்ப இருந்தே படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க தோக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த தேர்வை குரூப் 2A உடைய தேர்வை எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட 21,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. 95% பேர் எழுதியிருக்கிறாங்க. இதுல ஜென்ரல் தமிழ்ல எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ்ல எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப 5,106 பேர் ஜென்ரல் இங்கிலீஷ்லயும் 16,457 பேர் ஜென்ரல் தமிழ்லயும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமான டேட்டா. எல்லாருமே சொல்றாங்க இந்த எக்ஸாம் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதினவங்க நிறைய பேர் நல்லா எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து 55, 53 போட்டிருக்காங்க, 54 போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பொது தமிழ்ல எழுதுறவங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கு, 45, 46 அப்படின்னு தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மார்க் வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு. பொது ஆங்கிலத்துல எழுதுனவங்க கம்மி தான். யாரால நல்லா பண்ணிருக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனவங்களால நல்லா பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்க லிட்ரேச்சர் நிறைய படிச்சிருக்கணும், சரி, நாவல்ஸ் நிறைய படிச்சிருக்கணும். நீங்க ஒரு மெட்ரிகுலேஷன்லயோ இல்லை சிபிஎஸ்சிலயோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி இருந்தது அப்படின்னா உங்களால ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து வெக்காபுலரி நிறைய தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். இப்ப எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து இப்ப யூபிஎஸ்சி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிருக்கிறாரு. அவர் இந்த எக்ஸாமுக்காக ஒண்ணுமே படிக்கவே இல்லை, ஆனால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கிறதுனால வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாரு. 54 மார்க் வாங்கினாரு. ஆனா அதர் பார்ட் அவருடைய ரீசனிங்ல 24 மார்க் தான் வாங்கினாரு. தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பத்தி அவருக்கு பெருசா ஒன்றும் தெரியல, அதனால அதுலயுமே மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறாரு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணிருப்பாங்களா அப்படின்னா ஒரு சாரார் மட்டும்தான் நல்லா பண்ணிருப்பாங்க. எல்லாராலையுமே நல்லா பண்ணிருக்க முடியாது. கட் ஆஃப் வந்து எப்பயுமே நார்மலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 200 கேள்விகளுக்கு இந்த ஆவரேஜா ஆன்சர் பண்ணிருப்பாங்க. இந்த எக்ஸாமுக்காக படிச்சு பண்ணிருப்பாங்க, அதுதான் இருக்கும். உயர்ந்தபட்ச நல்ல டாப்பர் படிச்சு எழுதின மார்க் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து கட் ஆஃப் மார்க்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ ஒன்லி 24% பேர் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஓகே, இதை நான் எதனோட கம்பேர் பண்ணணும்? இப்போ இதனுக்கு நான் கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னா இன்ஃபேக்ட் ஃபைனல் கீ அப்படின்றது வரணும். ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறமான விவரங்கள் ரொம்ப முக்கியமானது. இதுல இருக்கக்கூடிய ஆன்சர் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த ஃபுல் ஒரே பிடிஎஃபா எல்லாத்துக்குமே எடுத்து போட்டிருக்கு. கீஸ் அப்படின்றது போட்டிருக்கு. அதுல இருந்து 2-3 கேள்விகள் தான் வித்தியாசம் வரும், மற்றபடி எல்லாமே அதே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இதை நான் எதனோட கம்பேர் பண்ணணும்? லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸோட கம்பேர் பண்ணலாமா கட் ஆஃப் அப்படின்னா அது டெஸ்கிரிப்டிவ், இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ அதனோட நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அதுல வந்து நிறைய பேர் 5,000 சீட் இருந்ததுனால அதனுடைய கட் ஆஃபோட இந்த வருஷம் கட் ஆஃபை நம்ம கம்பேர் பண்ண கூடாது. இப்ப எதனோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுல ஒரு 2,000 பேர் மட்டும் தேர்வு செய்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் நம்ம எழுதிருக்கிறோமா அப்படின்னா எழுதிருக்கிறோம். 2022 குரூப் 2 எக்ஸாம் நடந்தது, சரிங்களா? 23ல அவங்க போஸ்டிங் ஆர்டர் வாங்கி 24 ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்ப நடந்திருக்க எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து இன்னும் கட் ஆஃப் மார்க் அப்படின்றத போடல. கட் ஆஃப் மார்க் வந்து குரூப் 1க்கு மட்டும் போடுவாங்க. 2019 நடந்ததுக்கு போட்டாங்க, சரிங்களா? 2022 நடந்தது. டிஎன்பிசி வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்ட்டு. அதாவது குரூப் 2ல 95 வேகன்சி, மொத்தம் 95 வேகன்சி இருந்தது. 95 வேகன்சிக்கு 1:20 ரேஷியோல எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் 2,000 பேரை இவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கேள்வியோட தரம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தது. ஒரு 15 கொஸ்டின் போல கீஸ் வந்து தப்பா செட் பண்ணியிருந்தாங்க, இல்லை கொஸ்டின் தப்பா இருந்தது, சரிங்களா? ஸோ அதனால அவங்க ஃபைனல் கீயை ரிவைஸ் பண்ணாங்க. அது எல்லாம் போக எவ்வளவு கட் ஆஃப் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 141 கேள்விகளும், பிசி எம்பிசிக்கு 135 கேள்விகளும், எஸ்சிக்கு 133, பிசிஎம்க்கு 129, எஸ்டிக்கு 120 தான் அந்த கட் ஆஃபா இருந்தது. குரூப் 1 அது ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இப்பயுமே கேட்டாங்க. ஏன்னா இங்க வந்து தமிழ் கேட்டதுனால உங்களால வந்து 60 கேள்விக்கு 40, 45 பண்ண முடியும். இங்கிலீஷ்ல 45, 50 அப்படின்னு பண்ண முடியும். அதுல அப்படி இல்லை, அது இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா மற்ற பாட்டுல வந்து இன்னும் டஃபா தான் கேட்டிருந்தாங்க. அதுல கேட்ட மேக்ஸ் மாதிரி தான் இப்பயுமே ரீசனிங் கேட்டிருந்தாங்க. ஓரளவு பண்ற மாதிரி தான் இருந்தது. இதுதான் கட் ஆஃபா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. இதுல இருந்து கொஞ்சம் மாறுபடும். தமிழ் இருக்கிறதுனால ரீசனிங்ல கொஸ்டின் கொஞ்சம் எளிமையா கேட்டதுனால கொஞ்சம் மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 155 போட்டாதான் இது செக்யூரான நம்ம வேலையை உறுதி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. எதனால அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த எக்ஸாம் 20,000 21,000 பேர் எழுதினாலும் இந்த எக்ஸாமுக்கு ப்ராப்பரா படிச்சவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4,000 பேர் தான் படிச்சிருப்பாங்க. எல்லாருமே புக்கை கையில வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒழுங்கா படிக்கல. எதனால படிக்கல அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம், இவங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல. இந்த அப்ஜெக்டிவ்
இவங்க கொடுத்துருக்க பேப்பருக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தெரியல. நம்ம ஏற்கனவே படிச்ச சிலபஸா இருந்தது அப்படின்னா நம்மளால இதுதான் கேட்பாங்க, இங்க இருந்தா கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம படிக்க முடியும். கோச்சிங் இன்ஸ்டியூட்டே வந்து திணறினாங்க, ஐயோ என்ன பண்றது, எங்க இருந்து கொஸ்டின் கேட்கறது, அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டினை எப்படி செட் பண்றது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு திணறல் அப்படின்றது இருந்தது. அதனால ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் இந்த மாணவன் ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கவங்களால இது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தெரியாதனால யாருமே ஒழுங்கா படிக்கல. ஒரு 4000 பேர் ஒழுங்கா படிச்சு இருந்திருப்பாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே ஐரோப்பியர்கள் வருகையை மட்டுமே ஆரம்பத்துல இருந்து ஒரு மாசம் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ரொம்ப நுணுக்கமா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. வாஸ்கோடகாமாவோட பெரியப்பா பேர் என்ன அந்த அளவுக்கு நம்ம வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா மற்ற பகுதிகளை படிச்சிருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்கீம்ஸை எல்லாருக்குமே அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சிருந்திருக்காது, எல்லாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிச்சவங்க, இப்ப நாங்க அந்த போல்ல கூட எவ்வளவு நாள் நீங்க படிச்சீங்க அப்படின்றதும் கொடுத்திருந்தோம். 5 மாசம், 4 மாசம், 3 மாசம், 2 மாசம், எல்லாருமே 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பேர், சரிங்களா, இங்க படிச்சவங்களே ஒரு 200 பேர் போல கிட்டத்தட்ட இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையுமே போன் பண்ணி இந்த கூகுள் ஃபார்ம்ல கேட்டப்ப முறையா படிச்சவங்க அப்படின்றவங்க ரொம்ப கம்மி, 20% பேர் தான் ஒழுங்கா படிச்சிருக்கிறாங்க. அதுல 10% பேருக்கு வந்து இப்ப வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்க போகுது இல்லைங்களா. ஸோ மொத்தமா இருக்கிறதுல 1:10 ரேஷியோல எடுத்ததுனால 10% பேர், அதாவது 4000 பேர் தான் ஒழுங்கா படிச்சிருக்காங்க. அதுல இருந்து 2000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாதனாலதான் இதை வந்து நம்ம விட்டுட்டாங்க. இந்த பயிற்சி நிறுவனங்கள் எல்லாருமே, இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே, இல்ல பயிற்சி நிறுவனமா என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா 2 விஷயத்த பண்றாங்க. ஒரு எக்ஸாம் பிலிமினரி மெயின்ஸ் இருந்தது அப்படின்னா பிலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதை கட் ஆஃபை ரொம்ப டிகிரேட் பண்ணி ரொம்ப கம்மியா இதுதான் கட் ஆஃபா இருக்கும், ஒரு 200 கேள்விக்கு நீங்க 140 போட்டாவே வந்துடும் அப்படின்றத சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருப்பாங்க. எதனாலன்னா அப்பதான் மெயின்ஸ்ல நீங்க என்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஓகே, நான் கூட அவ்வளவு வந்திருக்கேன், நான் போய் சேர்றேன், நானும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ரெண்டாவது, மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, கட் ஆஃப் வந்து 160 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நான் 145 தான் எனக்கு வரும், ஓகே வராது போல அப்படின்ட்டு அடுத்து என்ரோல் பண்ணணும். ஸோ என்ரோல்மெண்ட் அப்படின்றதுக்காக தான் இவங்க கட் ஆஃபை கம்மியாகவும் அதிகமாகவும் சொல்றாங்க. இதை நீங்க படிக்கிறவங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. யூடியூப்ல இப்ப இன்க்ளூடிங் மீ பேசுற எல்லாருமே உண்மை அப்படின்றது கிடையாது. உங்களுடைய பகுத்தறிவை நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க, அப்பதான் தெரியும். ஸோ நம்ம கரெக்டா இருக்கிறோமா இல்லையா, நம்ம இந்த எக்ஸாம்ல தேர்வோமா மாட்டோமா, நம்மளை சுத்தி இருக்கிற 10 பேர் எப்படி படிச்சாங்க ஆரம்பத்துல இருந்து, அவங்க பிலிமினரில எப்படி பண்ணாங்க, இப்ப எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்க டிஎன்பிசில உடனே வந்து வேலை வாங்கணும் அப்படின்னா இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இல்ல நான் போராட்டம் பண்றேன், நான் வந்து ட்ரெண்ட் பண்றேன் அப்படின்ற வேலைக்கு நீங்க போயிட்டீங்க, டிஎன்பிசில தமிழ்ல இங்க இருந்து கேட்கல எங்கேயோ இருந்து கேட்டாங்க, அதுக்காக நான் கொடி தூக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம்ல வேலை வாங்கணும் அப்படின்னா டிஎன்பிசி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிக்கணும், சரிங்களா. டிஎன்பிசியை நோக்கி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, பெருசா கேட்கக்கூடாது. நம்ம சொல்லி இந்த மாற்றம் அப்படின்றது பெருசா வந்துடாது. ஸோ யாரு பொதுவா சொல்லுவாங்க, இன்ஃபேக்ட் நாங்க படிக்கிற காலத்திலே டிஎன்பிசிக்காக இந்த புக்கை ஒழுங்கா படிக்கிறவங்க பாஸ் பண்ணுவாங்க, கேஸ் போடுறவங்க கண்டிப்பா இந்த படிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லுவாங்க. தொடர்ச்சியா படிங்க, யாரு என்ன எது நடந்தாலும் ஒன்னும் சட்டையே பண்ணாம தொடர்ச்சியா படிச்சுட்டு இருந்தாவே போதும், நம்மளால கண்டிப்பா நல்ல மார்க் அப்படின்றத வாங்க முடியுங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டா இப்ப நாங்க சாம்பிளா எடுத்த டேட்டால இருந்து எடுத்தது, மேக்னிஃபை பண்ணது, இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. 160+ வெரி ரேர், ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க, ஒரு 50 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. இதை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இப்ப இந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றி ஐஏஎஸ் அகாடமி, இவங்க மாடல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் 1, 2 அப்படின்றத கான்டாக்ட் பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட 1000 பேர் அப்படின்றது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மார்க் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் 173ல ஆரம்பிச்சு டாப் மார்க்ல ஆரம்பிச்சு அப்படியே கம்மியா இருந்தது. இன்ஃபேக்ட் சங்கர்ல கொஞ்சம் அதிகமா இருந்தது, வெற்றியில இன்னும் கூட கம்மியா இருந்தது, 150s அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்தது. அதனுடைய டேட்டாவை நான் அடுத்த வீடியோ ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறதுல நான் போட்டு காமிக்கிறேங்க, சரிங்களா. ஓகே, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பாக்குறப்ப ஸோ இது மாதிரிதான் இருக்கு. 160+ எடுத்தவங்க ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. அந்த 50 பேர் தான் தமிழ்நாட்டையே மிரட்டிட்டு இருக்காங்க. நான் 165 போட்டேன், 164 போட்டேன், கட் ஆஃப் இவ்வளவு இருக்கும் அப்படின்றது அவ்வளோலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். 155 to 160, 300. ஸோ நீங்க 155 அண்ட் எபோவ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த லெவல் 12 ஜாப், லோக்கல் ஃபண்ட் ஆடிட், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ், அப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹெச்ஆர்என்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், இந்த போஸ்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. 155 அண்ட் எபோவ். ஸோ இதுக்கு மொத்தமா எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 350 பேர் தான் இருப்பாங்க. 155க்கு மேல இருக்கிறவங்க
350 பேர் தான் மொத்தமாவே இருப்பாங்க. இந்த டேட்டா நீங்க இப்ப இல்ல, நீங்க இந்த ஃபைனல் கீ வந்து மாறுது மாறல அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இவ்வளவுதான் இருக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு தான் 150 to 155 இருக்கிறவங்க ஒரு 1000 பேர் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த 145 to 150ல தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் இங்க தான் இருக்கும். இதற்கு நடுவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 146, 47 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு மார்க் முன்ன பின்ன போகலாம், சரிங்களா? ஆனா 145 எபோவ் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா 2000 பேர் தான் இங்க சூஸ் பண்ண போறாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய சிலர் இந்த ரேங்க்ல இப்ப அவங்க 160 எடுத்திருப்பாங்க, இல்ல 154 எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க இந்த போஸ்ட் எடுக்காம 500 வேகன்சி இருக்கக்கூடிய டிசிடிஓ போய் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க அதுலயுமே பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப அதுல இருந்து கொஞ்சம் பேர் வந்து மூவ் ஆவாங்க. இதெல்லாம் யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து 155 அண்ட் எபோவ் 160 தான் கட் ஆஃபா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ 145 to 150 கட் ஆஃபா இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 146, 47 ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனல் கீ வந்ததுக்கு அப்புறம் இதுதான் இருக்கும். வேணா சில மைனர் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ பண்றோம், அதில் நீங்க பாருங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம இவ்வளவு நாள் படிச்சது போதல. டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆயிருக்காங்க, நான் அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் ஆகுங்க, சரிங்களா? யாரையும் அப்யூஸ் பண்ணாதீங்க. அதனால என்ன பயன் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா நம்ம சொல்றதுனால அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நம்ம விற்கணும், அப்பதான் வாங்குவாங்க. ஸோ அப்பதான் நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதுல கவனமா இருங்க, டீவியேட் ஆயிடாதீங்க. ஓகே, இப்ப ரெகுலர் பேட்ச் அப்படின்றது இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம், நாளையில இருந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அதற்கான வீடியோ அப்படின்றது நம்ம யூடியூப்ல போடுறோம். என்ரோல் பண்றவங்க கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணுங்க. ரெகுலரா நடக்கும். சாட்டர்டே சண்டே ஃபுல் டே அப்படின்றது நடக்கும். 5 கிளாஸஸ் அண்ட் 1 டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி குரூப் 1க்கு ஆரம்பிச்சு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸ்கூல் புக் டெஸ்ட் லெவல் 1ல இருக்கும், லெவல் 2 சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும், லெவல் 3ல வந்து ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும், லெவல் 4ல வந்து மாக் டெஸ்ட் இருக்கும், மாடல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ 4 டெஸ்டா நடக்கும். இந்த டெஸ்ட் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உறுதியா அடுத்த லெவல் போகலாம். குரூப் 1 நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். குரூப் 4 இந்த ஷெடியூலை அப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உறுதியா வேலை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்குங்க. நன்றிங்க.